டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வார்ட்ரோப் அந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து நியூவாக இங்கே வந்து ஷிஃப்ட் ஆனனால ஸோ இது வந்து ஒரு பீரோ புதுசாக வந்து வாங்கினோம். இது வந்து உட் ஃபினிஷில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து இது பீரோ மாதிரி தெரியாது, கபோர்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 2 ட்ராயர்ஸ் அப்புறம் இங்கே வந்து ஒரு லாக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய ஜுவல்லரிஸ் இமிட்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுலேயுமே வந்து இந்த ஒரு ட்ராயர்லேயுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேக்கப்ஸ்க்காக வந்து இது ஈஸியாக அக்சசபிளாக இருக்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எல்லாமே டெய்லி யூஸ் ஒகேஷ்னல் எல்லாமே ஓவராலாக. ஸோ என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அப்புறம் தனியாக ஐப்ரோ ப்ரஷஸ் அப்புறம் லிப் க்ளோஸ் அப்புறம் சில ஐ மேக்கப்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணிட்டேன். என்ன ஒரே ஒரு விஷயம்னா என்னோடய வார்ட்ரோப் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து வாங்கிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் வந்து இப்படி இந்த அளவுக்கு தான் வந்து இங்கே க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் வேறு வழி கிடையாது. என்னால் இந்த இடத்த தவிர்த்து ரூமை தவிர்த்து நம்ம வேறு எங்கேயுமே இன்னும் ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது. பட் அங்கே வந்து வைக்க முடியாது. அங்கே போயிட்டு எனக்கு எடுத்துகிட்டு வரணுமேன்னு சொல்லி கஷ்டமாக இருக்குமேன்னு இங்கேயே வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாம். ஸோ என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இயரிங்ஸ்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நிறைய திங்ஸ் வந்து நான் இப்போது கொஞ்சம் நியூவாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். சிலதெல்லாம் வந்து பழசாயிடுச்சு, மாடல்ஸ் பழசானனால நான் வந்து வீட்டில் மெய்டுக்கு அந்த மாதிரி வெளியில் வந்து மதர்ஷா அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஸோ புர்காஸ்லாம் அந்த மாதிரி பேக் பண்ணும்போது இந்த மாதிரி திங்ஸையும் நான் பேக் பண்ணிடுவேன். ஸோ இப்போ ரீசண்ட் ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ இருந்துமே இந்த ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் மட்டும்தான் என்னோடய இப்போதைக்கான ஜுவல்லரி வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ ஒரு டிஃபால்ட்டு வாட்ச். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வாட்ச் தான், பிராண்டட் கிடையாது. ஒரு 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம மாலில் வந்து ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணதான் 350 250 சம்திங் அந்த மாதிரி ஒரு 3 years பேக் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கருக்கவே இல்லை. ஆனால் நானுமே வந்து இதை நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணிலாம் வந்து இதில் எதுவுமே படாத அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கினது இது வந்து 150 தான். ஸோ இது வந்து சும்மா பிளெயின் கோல்டு ஸ்டோன் பிளாக் ஒன்று இருந்தனால சரி பிளெயினாக ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஃபாவில் வந்து வாங்கினேன். டி நகர் டிஃபாவில் வந்து இது வாங்கினேன். இது கொஞ்சமாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதோட பெயிண்ட்ஸ்லாம் வந்து போயிடுச்சு. ஸோ இதோட ஸ்டோன் மட்டும் அப்படியே இருக்கிறனால இங்கே சும்மா எங்கேயாச்சும் நம்ம பக்கத்தில் ஷாப்லாம் போனால் அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப போயிடுச்சுன்னா யாருக்காவது வந்து குட்டி சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு வாட்சோட கிஃப்டாக வந்துச்சு. ஸோ இதை நல்லா அடிக்கடி அடித்து யூஸ் பண்ணி இந்த பெயிண்ட்டே விழுந்துருச்சு. எதனால் வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. பட் சில டைம் வந்து வீட்டில் இதை சும்மா காப்பு மாதிரி போட்டு சுற்றிட்டு இருப்பேன். அதனால் இதை அப்படியே வச்சுருக்கேன் போல். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஃபேன்சி ஸ்டோரில் வந்து வாங்கினேன். ஸ்டோன் இருக்குது. பட் இதுவுமே லைட்டாக வந்து ஃபேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோதான். இன்னொரு 1 time 2 time யூஸ் பண்ணலாம் அப்படி இருக்குது. இப்போ ரீசன்ட் பர்ச்சேஸில் பார்த்திங்கன்னா இது ஒரு ரிங் என்னோடய ஃபேவரெட்டு. இதுவுமே வந்து மால் ஸ்டாலில் தான் வந்து வாங்கினேன். ஸோ போட்டிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ப்ரிட்டியாக அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். இதுதான் இப்போ வந்து ஒரு கோ டு ஜுவல்லரி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் வந்து வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ரேடோ, பட் இது ஃபஸ்ட் காப்பி தான், ஒரிஜினல் கிடையாது. ஸோ ஏதோ சம்திங் 2 to 3K சம்திங் சொன்னாங்க. இதில் என்னென்னா இது நான் கீழே போட்டு உடச்சனால இந்த ஸ்ட்ராப் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ராப் கிடைக்காதனால என்னால் இது சரியாக வியர் பண்ண முடியல. ஆனால் ஞாபகார்த்தமாக அம்மா வாங்கி கொடுத்தது இல்லையா, ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ கோ டு ஜுவல்லரினா அது இந்த பாக்ஸ் ஒன்று மட்டும்தான். இவ்வளோ இருந்தாலுமே டக்குன்னு வந்து இந்த ஒரு வாட்ச்சு அப்புறம் இந்த ஒரு ப்ரேஸ்லெட் இல்லைனா அந்த ப்ரேஸ்லெட் இது ரெண்டுத்தையுமே மாட்டிட்டு எங்கேனாலுமே சரி ஹோட்டல்ஸ் எதுனாலுமே நான் அப்படியே கிளம்பிடுவேன்.
ஸோ ரொம்ப நிறையலாம் வந்து எல்லாத்தையும் போட்டு போக மாட்டேன். மெயினாக கோல்டு கூட நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த நம்ம மாலில் வந்து போவோம் இல்லையா? ஸோ ஷாப்பிங் போவோம். ஜூடியோ, வெஸ்ட் சைடு அந்த மாதிரிலாம் போகும்போது சில திங்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அங்கே மாதிரி பர்ச்சேஸ் பண்ண தான் இந்த இயரிங்ஸ். இதெல்லாம் எனக்கு இயரிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் காலேஜ் டேஸ்லேருந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே என் பாட்டி எனக்கு வந்து நிறைய இந்த மாதிரி இமிட்டேஷன்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அது அப்படியே பழகி பழகி காலேஜ்லேயுமே என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது இப்போ என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு 10-15 வருஷம் இயரிங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் கூட நான் வந்து இந்த மால்ஸ்லாம் போனால் இதெல்லாம் வாங்குவேன். இது வரைக்கும் இது வந்து நான் யூஸ் கூட பண்ணிட்டேன். ஆனால் நான் வாங்கி வச்சுருக்கேன். பட் அழகாக இருக்குல்ல. ஸோ திருப்பி வந்து அது கிடைக்காது. நம்ம ஒன்ஸ் வந்து அந்த மாலில் பார்த்தோன்னா அவ்வளோதான். ஸோ இதை பார்த்திங்கன்னா, இதுவுமே இந்த மாதிரி தான். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸி வந்து அவுட்டிங்ஸ் எங்கேயாவது போனால் டக்குன்னு வந்து இந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும். நான் ஹிஜாப்லாம் போடுறதுனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹிஜாப் போடுறதுக்காக. ஸோ அதனால் இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதில் இன்னொரு இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு லாங்காக ஒன்று வாங்கினேன். இது எதுக்கு போடுறதுனே தெரில. இன்னொன்று எங்கே இருக்குதுன்னு தெரில. உள்ளே விழுந்துருச்சு போல். ஸோ பார்த்திங்கன்னா, இதுதான். இப்போ நெக்ஸ்ட் மந்த் என்னோடய பர்த்டே வருது. ஸோ அதுக்காக இந்த இயரிங்ஸ்க்காக ஏற்ற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 150, 100 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இது எல்லா இயரிங்ஸுமே. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இது நிறைய பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்கள்கிட்ட லைன் பை லைனாக காமிக்கிறேன். பட் வந்து இந்த வாட்டர் ஃபுல்லாக திறக்க முடியாதனால என்னால் ட்ரைபாய்டு கூட வச்சு பண்ண முடியுமா தெரில. அதான் நான் அப்படியே ஃபோனில் வந்து கையில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரீசெண்டாக வந்து இந்த ப்ரேஸ்லெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் தான். கீழே வந்து ஒரு ஸ்டால் நியூவாக போட்டிருந்தாங்க அன்றைக்கி. அம்மாவோட அன்றைக்கி ஒரு டே அவுட் போயிருந்தேன் ஃபேமிலியோடன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அன்றைக்கி வந்து இதுதான் வாங்கியிருந்தேன். ஏன்னா என்கிட்ட ப்ராடாக எதுவுமே இல்லை. எனக்கு ப்ராட் ப்ரேஸ்லெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதை வந்து என்னால் சிங்கிள் வீடியோவாக போஸ்ட் பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா நிறையா வந்து இருக்கும். ஸோ ஒன்றொன்றுத்தையும் காட்டினா தான் உங்களுக்குமே பொறுமையாக பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டாக பிரித்து பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரேஸ்லெட். இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து என்கிட்ட ஒரு 2 பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி இயரிங்ஸ் இதெல்லாம் வந்து என் மேரேஜ் டைமில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். மேரேஜ் ஷாப்பிங் சொல்லிட்டு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் பண்ணது தான். டேட் இருக்கா என்னன்னு தெரில. அப்போதைக்கு இது வந்து 133 சரவணா ஸ்டோர், பாடி, டி நகர் சரவணா ஸ்டோர் இதெல்லாம் வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அப்படியே இருக்குது. ஸோ இதில் ஏன் வந்து என்னோடய அந்த மேரேஜ் ஷாப்பிங்கோட ஜுவல்லரிலாம் வந்து அப்படியே இருக்குது. இன்னொரு ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து கொரோனா பேட்சில் வந்து மேரேஜ் ஆச்சு. ஸோ எங்கேயுமே நல்லா போக முடியல. விருந்து நம்ம இந்த மாதிரி ஜுவல்லரிஸை வந்து எங்கேயுமே யூஸ் பண்ண முடியல. அதனால் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஹிஜாப் என்ன எங்கேயாச்சும் வெளியில் ஒகேஷனில் போனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா, இது கூட மேக்ஸில் தான் வாங்கியிருக்கேன். செம்மையாக சிக்கிருச்சு போல். என்னால் இப்போ எடுக்க முடியல. இது வந்து ஒரு லாங் இயரிங். இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நார்மல் ஹூக்கு தான். ஹூக் டைப் மாதிரி. ஸோ எல்லாம் மேக்ஸு இந்த மாதிரி இடத்துல வந்து சில இயரிங்ஸ்லாம் யூனிக்காக இருக்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குவேன். அவ்வளோதான். ஸோ ஒரு வழியாக சிக்கி எடுத்துட்டேன் பாருங்கள். இது வந்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா ட்ரெஸ்க்குமே செம்ம மேட்சாக இருந்துச்சு. அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய லாங் இயரிங்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து ரீசெண்டாக சவுகார்பேட்டில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். பட் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அது கலர் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டேன். ஸோ இப்போ எதுக்காவது வந்து என் தம்பிக்கு வந்து இப்போ மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் மேபி வரும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் அப்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இருக்கேன். இது எல்லாத்தையுமே வச்சிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா, இதுதான் அது. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பார்த்திங்களா? கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சுங்க கலர். இந்த கலருக்காகவே ஆக்சுவலாக வாங்கினேன். இது சல்வார், சாரீஸ் எல்லாத்துக்குமே இது போடலாம். ஸோ என்னோடய ஃபுல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஃபுல்லான ஒரு பெரிய வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, என் ஜுவல்லரிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.